இல்ல அதிமுக போய் இணைஞ்சுக்கிட்டு நிறைய பேர். அதிமுக ஒரு தமிழ் தேசிய கட்சி. தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? டேய், அதிமுகவுக்கும் தமிழ் தேசியத்துக்கு என்ன சம்பந்தம்? எம்ஜிஆர் மீது எங்களுக்கு மரியாதை உண்டு. அவர் எங்கள் தலைவர் பிரபாகரனை தம்பியாக நினைத்தார். தலைவர் பிரபாகரன் உதவி செய்த மரியாதை இருக்கு, அவ்வளவுதான், ரெஸ்பெக்ட், அவ்வளவுதான். அதுக்காக அதிமுக ஒரு புனித கட்சி, அது நல்ல கட்சி, அது தூய்மையான கட்சி, அது நேர்மையான கட்சி, அது ஓட்டுக்கு பணம் கொடுக்காத கட்சி சொல்லு. அதிமுக ஓட்டுக்கு பணம் கொடுக்கும், அதிமுக ஊழல் செஞ்சிருக்கு, அதிமுக குட்கா வழக்கு எல்லாமே இருக்கு, அங்க ஆத்துமலுக்குள்ள கனிமூலக்குள்ள எல்லாம் இருக்கு. புனிதப்படுத்துவது அதிமுகவை. இந்தியாவில ஊழல் வழக்கில் ஜெயிலுக்கு போன ஒரே ஒரு முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா. நீ புனித கட்சியாடா? நீ இதை புனிதப்படுத்த பல பேர் சமூக வலைதளங்களில் போய் வந்துட்டு அதிமுக ஒரு தமிழர் தலைமை. தமிழனா பிறந்தவன் தமிழடா. தமிழுக்காக, மொழிக்காக, இனத்துக்காக நிக்கிறவன் தமிழ சொல்லுவாரா? வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. எடப்பாடி சொல்லுவாரா? வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், எம் சொந்தவரையே ஆள வைப்போம். எடப்பாடி சொல்லுவாரா? என் தாய்மொழி தமிழ் மொழி அழிந்து கொண்டிருக்கிறது என்று பேச அதிமுக ஆள் இருக்கா? அதிமுக போய் சேர்ந்துட்டு அவர் பிரபாகரனை நேசிக்கிறார்கள், பிரபாகரன் என் தலைவன் என்று அதிமுக மேடையில் பேச எவனுக்காவது பெண் இருக்காடா? ஜஸ்டிஃபை பண்றீங்க. ஜஸ்டிஃபை யார ஜஸ்டிஃபை பண்றீங்க? ரெண்டு கட்சி ஒண்ணுதான்டா, ஒழிக்கணும். திமுக அதிமுக என்பது தராசுல வச்சீங்க அப்படி நிக்கும். இன்னைக்கு திமுக ஆட்சி இருக்குன்னா அதிமுக நல்லதா தெரியுது. பரவாயில்ல, எடப்பாடி கொஞ்சம் பரவாயில்லப்பா. அடுத்த 5 வருஷம் பாருங்களேன், ஸ்டாலின் மாதிரி ஒரு கண்ணியமான தலைவரை பார்க்க முடியாது. என்னதான் இருந்தாலும் ஸ்டாலின் எவ்வளவு நாள் தான்டா இப்படியே சொல்லுவீங்க? அவருடைய மகள் 3 வயது மகள் காய்ச்சல் என்பதற்காக அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சை எடுக்க போறாங்க. ஒரு இன்ஜெக்ஷனை போடுறான், 2 காலம் கருப்பா கருகி போச்சு. ஒரு 6 மாத கை குழந்தை அதே போல காய்ச்சல் போறாங்க, ஊசியை போடுறான், இந்த கை முழுக்க கருப்பா மாறிடுச்சு, குழந்தை இறந்து போச்சு. இதை கேட்டதற்கு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்கிறார், அது மனநலம் சரியில்லாத குழந்தை என்று. பதிவு இருக்கு என்கிட்ட. கோவில்பட்டி அரசு மருத்துவமனை எக்ஸ்ரே எடுக்கணும், எக்ஸ்ரே சீட் இல்ல, A4 சீட்ல எக்ஸ்ரே எடுக்கலாம். வெக்கமா இல்ல? நீ ஒரு ஆட்சி நடத்துற ஆட்சி, 10,64,000 கோடி கடன் வாங்கி நீ செய்த சாதனை சொல்றா. திமுக மானம் உள்ள கரவெட்டி கட்டிய கம்மர் கார்ல, ஃபார்ச்சுனர் கார்ல, இன்னோவால போய்கிட்டு ஸ்டாலின் மரத்தை சட்டப்பையில வச்சுக்கிட்டு திரியிறிய. வெக்கமா இல்லாம இந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில செய்த ஒரு சாதனை சொல்றாங்க. போனி இலவச பஸ், மகளிருக்கு 1000, மாணவிக்கு 1000, மாணவனுக்கு 1000, அப்புறம் 10 லட்சம் கோடி எங்களுக்கு. நான் ஆத்துமல்ல கொள்ளையடிப்பேன் கண்டுக்காக உனக்கு 1000, நான் மலையை வெட்டுவேன் கண்டுக்காக உனக்கு 1000, என் மகனும் மருமகனும் இருந்து 30,000 கோடி கொள்ளையடிப்பாங்க கண்டுக்காக உனக்கு 1000. பாக்கிருச்சு 1000, 2000, 2500. இப்ப ரொம்ப நம்ம கஷ்டமாயிட்டோம், கஷ்டமாயிட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இதாயிட்டோம். வாழவே வழி இல்ல. இந்த 4 படத்துல வர பூஜா மாதிரி ஆயிட்டோம் நம்ம எல்லாருமே. வாழ வழி இல்ல. ஆரியட சாமி இன்னைக்கு கொண்டு சாமி கதற மாதிரி நம்ம கதறிக்கிட்டு இருக்கோம் இப்ப எல்லாரும். இப்ப என்ன பண்ண, கருணை கொலை நம்ம பண்ணணும். அதுக்கு பதிலாக கருணை தொகையாக சித்தப்ப எடப்பாடி 10,000 ரூபாய் சாகணும், நம்ம ஜாகணும். கருணை தொகை யாரு? பாரிவள்ளல் பரம்பரையில் பிறந்த கடைசி வாரிசு எடப்பாடி பழனிசாமி 10,000 ரூபாய் கருணை தொகை. உலக உத்தவர்கள் இவர்கள். நம்ம திமுக நோக்கி கேள்வி கேட்டா அதிமுக நல்லா கேளுங்க, சரியில்லை, இவங்க மண்ணல் விற்கிறாங்க, மழையை குறைகிறாங்க, நல்ல ட்ரீட்மெண்ட் தர மாட்டாங்க, ஸ்கூல் எஜுகேஷன் சரியில்லை, அவரு மா சுப்பிரமணியம் சரியில்லை, மகேஷ் சரியில்லை. சார் நீங்க நாங்க அடுத்த போன 5 வருஷம் நாங்க சரியில்லை. இந்த உலக உத்தமர்களை நோக்கி இந்த உலக உத்தமர்கள் கேள்வி கேட்கிறாங்க, நம்ம கூட சேர்ந்துக்கிட்டு. அதுல டிபேட்ல போகும்போது பார்ப்பேன், நான் பேசிட்டு சூப்பர் நல்ல பேச, நீ யாருப்பா? நாங்க போன 5 வருஷம் நாங்க தான் போக்குவரத்து தான் இருந்தோம். இது பேய் அப்படின்னா இது பிசாசு, இது பிசாசு அப்படின்னா இது பேய். அங்க இங்க தாத்தா நாங்க ஆத்தா, இது தாத்தாவும் இல்ல ஆத்தாவும் இல்ல. இந்த 2 பேருக்கு மாற்று, இவருக்கு மாற்று இவராமா. யாரு இவரு?
பிஜேபி கூட்டணியை வச்சுக்கிட்டு பாலியல் வன்கொடுமை குறித்து பேசுவதற்கு உனக்கு தகுதி இருக்கலாம் அதிமுக காரனுக்கு. எடப்பாடியும் சரியில்லை, ஸ்டாலின் இல்லை, பட் சீமான் நல்லா பேசுறாப்ல. சீமான் கட்சியில் எல்லாரும் நல்லா தான் பேசுறாங்க, பட் ஜெயிக்க மாட்டாங்க. அவங்க நல்லா வரணும், அவங்க நல்லா வரணும், அவங்க நல்லா வந்துருவாங்க. பட் அவங்களுக்கு growth கொஞ்சம் ரொம்ப கம்மியா இருக்கு. நீ ஓட்ட திமுக அதிமுக போட்டுட்டு நாங்க growth நம்ம நல்லா லட்சணமா இருக்கும். எங்க growth 3 பிள்ளை பிறக்குது, கடைசி பிள்ளை 2 பிள்ளை, மூத்த பிள்ளை 3வது பிள்ளை இருக்கு. 2 பிள்ளைக்கும் நல்ல கறி, அதனால சாப்பிடு. நீ சிக்கனை சாப்பிடு. இந்த பிள்ளைக்கு இந்த தவுட்டை தின்னு, நீ மாட்டுக்கறி சாப்பிடு. மூத்த பிள்ளை. இளைய பிள்ளை நீ நல்லா அப்படியே இது டேங்கிரி கபாப் சாப்பிடு. கடைசி பிள்ளை நீயா, நீ என்ன பண்றது, உனக்கு உனக்கு முட்டையில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கருவை மட்டும் போட்டு விடுறேன், போய் இதுல 3க்கு ஈக்குவலா கொடு. 3க்கும் சுண்டக்கடலை வை, 3க்கும் நல்ல ஆரோக்கியமான உணவு கொடு, 3க்கும் மாட்டுக்கறி வை, 3க்கும் டேங்கிரி கபாபா கொடு, 3க்கும் முட்டையை கொடு, 3க்கு நல்ல சோறை போடு, 3க்கும் வரகு கஞ்சி ஊத்து. 2 பேருக்கு வரகு கஞ்சி ஊத்திட்டு 3க்கு விறகு கஞ்சி ஊத்துனா, மூத்த பிள்ளை 2 பிள்ளை, அவனு திமுக அதிமுக, கடைசி பிள்ளை நாங்க 3வது பிள்ளை. 3வது பிள்ளைக்கு நீ பழைய கஞ்சா வச்சு இதுக்கு கஞ்சியை ஊத்தாம வச்சோன்னா நாங்க எப்படி இருப்போம், சோர்ந்தா இருப்போம். ஆனாலும் பழைய கஞ்சியை குடிச்சிட்டு இந்த போடுறோம்னா நீ நல்ல முட்டையும் நல்ல கோழிக்கறி மாட்டுக்கறி கொடுத்துற எப்படி போடும் பாரு. இது அதிகாரத்தை கொடுத்து பாருங்க. 15 வருஷம் அரசியல், கிட்டத்தட்ட 10 ஆண்டுகால தேர்தல் பயணம். யார்ட்டையாவது சீமான் கையேந்தி காசு வாங்க ஏதாவது ஒரு செய்தியை ஆதாரபூர்வமா காட்ட பார்ப்போம். எடப்பாடி வாங்கினாரு, கருணாநிதி வாங்கினாரு, ஜெயலலிதா வாங்கினாரு, பிரபாகரன் வாங்கினாரு, உலக தமிழ்ட்ட வாங்கினாரு, திருநெல்வேலி வாங்கினாருன்னு சும்மா சொல்லுவா வாயில. கோடி கோடியா வருதுமா. மாநாடு நடத்த பிச்சை எடுத்தது எங்களுக்கு தான் தெரியும். பிச்சை எடுத்தோம் நாங்க. பிச்சை எடுத்தாலும் உலகம் மிரள்கிற மாநாட்டை திருச்சி நடத்தி காட்டணும். 5 லட்சம் பேர் திரண்டாலும், 5 லட்சம் பேர் திரண்டாலும், அதில் சரிவாதி பெண்கள் திரண்டாலும் ஒரு பெண்ணின் தாவணியை பிடிச்சு ஒருத்தர் இழுத்தான் என்ற செய்தி கிடையாது. 5 லட்சம் பேர் திரண்டார்கள், ஆனாலும் ஒருத்தர் மயங்கி விழுந்தார், அவர் மேலே இருந்து ஒருத்தர் ஓடினார் என்ற ஒரு செய்தி கிடையாது. மறுநாள் காலையில் ஜூனியர் விகடன் எழுதுகிறது, தமிழ்நாட்டின் ஒரு மாநாடு நடந்த இடத்தில் மறுநாள் மதுபாட்டில் இல்லாத ஒரு மாநாடு, அது நாம் தமிழர் கட்சியினுடைய மாநாடு என்று. மாநாட்டில் ஒரு மாநாட்டில் ஒரே ஒரு மாநாட்டை டென்ட் போட்டு டென்ட்டுக்கு கீழே காவல்துறை அதிகாரிகள் உட்கார்ந்து இருந்த ஒரு மாநாடு நாம் தமிழர் கட்சி மாநாடு. நீ மத்த மாநாடு திமுக அங்கிட்டு காவல்துறை ஓடும், இங்கிட்டு பெண்கள் ஓடுவாங்க, அங்கிட்டு போலீஸ் பரபரப்பாகவும் கட்டுப்படுத்தும். 4 பேர் போதையை போட்டு தளபதி எப்படிமா, ஒருத்தன் டிவிக்கு அம்மா, ஒருத்தன் இதுமா, எவ்வளவு பேர் கூடினாலும் ஒழுக்கம் அனுப்பா. ஏன் அவன் பிரபாகரனுடைய அரசியல் படை நாம் தமிழர் கட்சி. உறுதிமொழி, தாயக விடுதலை போரில் உயிரித்த தாய் தமிழ் உறவுகளுக்கு என்று எங்க அண்ணனின் குரல் வந்தா அப்படி நிப்பாண்டா. 5 நிமிஷம் பின்னு போட்டா கூட சத்தம் வரும். பின் டாப் சைலண்ட், அதுதான் நாம் தமிழர் கட்சி. ஒரு மாநாட்டையே இப்படி நிர்வாகம் செய்கிறோம் என்றால், நாடு கிடைத்தால் எப்படி நிர்வாகம் செய்வோம் என்பதை அறிவார்ந்த ஆவடி தொகுதி மக்கள். நீ நினைக்கிறீங்களா, இன்றைக்கு அரசு ஊழியர்கள், குறிப்பா காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள் 1,05,000 காவலர்களை பெரும்பாலும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க இந்த முறை. ஏன் ஆண் காவலுக்கு 8 மணி நேரம் வேலை, பெண் காவலுக்கு 6 மணி நேரம் வேலை, சுழற்சி முறையில் வேலை. காவல்துறைக்கு காவலர்கள் குடியிருப்புக்குள்ளே பள்ளிக்கூடம், கல்லூரி, மருத்துவமனை என்று சொன்ன ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இதே சென்னையில ஒரு போக்குவரத்து காவல்துறை அதிகாரி, ஒரு எஸ்ஐ என்ன சொல்றாரு, சட்டை பையில வந்து அவருக்கு கேமரா பொத்திருக்கு. அப்ப நான் சொன்னேன், நாங்க சொன்னதான் இது எப்படி சொன்னேன், உங்க அண்ணன் சொன்னதுனாலதான் நம்ம அண்ணன் சொன்னதுனாலதான் இன்னைக்கு நாங்க பாதுகாப்பா இருக்கோம். இன்னைக்கு எங்களை வந்து யாரும் திட்ட மாட்டான். ஏன்னா போக்குவரத்து நம்ம நினைக்கிறோம், போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் எஸ்ஐனா அவங்க ஃபைன் போடுவாங்க, ஹெல்மெட் அப்படின்னு. குடிகார போய் அவனை திட்டுவான், அவரை அடிக்க போவான். இன்னைக்கு கேமரா இருப்பனால எங்களுக்கு ஒரு தற்காப்பு ஏற்பட்டுக்குது. அதற்கு சீமானுக்கு நன்றின்றாங்க. நாங்கள் சொன்னதை 2016 சொன்னோம், பாடி கேம். அதைத்தான் வந்து பக்கா மாசம் சொல்றாரு, நான் பாடி கேம பொருத்திடுவேன், பெண்களுடைய கூட்டம் தடுப்பேன். இதெல்லாம் நாங்க 2014 சொல்லிட்டோம். பிரபு, நீ படிச்ச ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர், அந்த பள்ளிக்கூடத்தை கெட்டதே நாங்க தான்டா. இன்னைக்கு அவர் எது சொல்றாரு, தாய் மாமன் சீரு, அண்ணன் சீரு. எங்க அண்ணன் சொன்னாரு,
நான் வந்தால் நீங்கள் தெய்வ திருமகனார் முத்துராமலிங்கத்திற்கு 13 தங்கம் போட்டிருக்காங்க. அவர் ஆளே தங்கம். அவருக்கு எதுக்குடா தங்கம்? அந்த தங்கத்தை எடுத்து அவர் பெயரிலே தெய்வ திருமணார் முத்துராமலிங்க தேவர் சீர் என்று ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஏழை பிள்ளைகளுக்கு நான் சீர் கொடுப்பேன்னு சொல்லி எங்க அண்ணன் சொன்னார். உடனே ஒரு அண்ணன் சீர் என்னது 1 பவுன் நகை. பெத்த பிள்ளை வெளியே பிஜியில் உட்கார்ந்துருக்கு. பெத்த பிள்ளை அங்க அபார்ட்மெண்ட்ல தங்கி இருக்கு. இவரு ஊராம் பிள்ளைக்கு சீர் தர போறாராம். முதல்ல ஓவட்டு பிள்ளைக்கு சீர் கொடு, அப்புறம் ஊராவட்டு பிள்ளைக்கு சீர் கொடுக்கலாம்.